அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகளையும் சோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோபுவின் புஸ்தகத்திலே 42வது அதிகாரம் 2வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது: தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்களை எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. நம்மை உயர்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும், நம்மளை ரட்சிக்க வேண்டும், இல்லை நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்தார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாய் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதில் எந்த தடைகள் எழும்பினாலும் அந்த தடைகளை உடைத்து போடுகிற வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உண்டு. ஆகையினாலே இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததை ஒரு மனுஷனாலும் ஒரு வல்லமையினாலும் தடை பண்ண முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர் தீர்மானித்த தீர்மானத்திலே அவர் உறுதியாக இருப்பார். ஏற்ற காலம் என்று வரும்பொழுது நம்மை உயர்த்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த ஏற்ற காலமும் ஏற்ற சமயங்களும் வர வரைக்கும் நாம் பொறுமையோடு நிதானத்தோடு இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கிற விசுவாசத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உறுதியான விசுவாசம் இல்லாததினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே என்னை கொண்டு என்ன செய்ய அவர் விரும்புகிறார் என்பதை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த பாடுகளிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரும்படியான உதவிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிறதிலே வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள், சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நாம் என்ன நினைத்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், இயேசு என்னை கண்டுகொள்ளவில்லை, நான் அநேக நாட்கள் சர்ச்சுக்கு போனேன், ஜெபித்தேன், துதித்தேன், சில நேரங்களில் அவரை நம்பினேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஏற்ற வேளையிலே அவர் நம்மை உயர்த்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். ஆகையினால பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால், வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பெரிதாய் நினைக்காமல் அவரை பெரியவராய் நினைத்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நல்ல ஆண்டவரே, இயேசுப்பா, அந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைக்கு உண்டான மகிமையை உடைய வாழ்க்கையில் பார்க்கட்டும், அனுபவிக்கட்டும், உதவி செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது நிமித்தமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார்.